வணக்கம் ஓவியா. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கூடாஞ்சேரி அருகே நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு கோர தீ விபத்தில் கணவன், மனைவி மற்றும் 3 வயது குழந்தை என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உடல்கள் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடாஞ்சேரி அடுத்த கன்னிவாசல் ஜங்ஷன், அதாவது ஜே நகர் பகுதியில் வசித்து வருவார் பார்த்திபன். இவரது மனைவி ஜெயசித்ரா, இவர்களுக்கு ஜெயஸ்ரீ என்ற 3 வயது குழந்தை உள்ளது. அதாவது நள்ளிரவு நேரத்தில் எதிர்பாராத விதமாக வீட்டின் உள்ளே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயானது மலமளவென பரவி தீயினால் உருவான கரும்புகை வீடு முழுவதும் சூழ்ந்த நிலையில் வீட்டில் இருந்த பார்த்திபன், ஜெயசித்ரா மற்றும் குழந்தை ஜெயஸ்ரீ ஆகிய 3வரும் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மறைமுக காவல்துறையினர் உயிரிழந்த 3 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த துயர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விபத்துக்கான பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓவியா, அதாவது முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது வீட்டில் சிலிண்டர் மற்றும் மின் கசிவு காரணமாக மின்சாதன தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளதா என்று பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் தடவியல் துறையின் இறுதி அறிக்கை கிடைத்த பிறகு இந்த 3 உயிர்களை பறித்த விபத்தின் உண்மையான காரணம் என்ன என்பது முழுமையாக தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவியா, ஒரு பிஞ்சு குழந்தையுடன் இளம் தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் கன்னிவாக்கம் பகுதியில் மிகுந்த ஒரு சோகத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.